அந்த பிஜிஎம்க்கு வந்து நான் ரொம்ப அடிக்ட். அப்படின்னா என்ன தாத்தா? ஸ்கூல்ல ஃபிளாக் ஹோஸ்ட் பண்ணி சாக்லேட் கொடுப்பாங்களே அதானா? ரொம்ப அழகா கேட்குற பாப்பா. அந்த கொடியேற்றல திருவிழா ஆரம்பிப்பதுன்னு வச்சுக்கேன், அதை எல்லாருக்கும் தெரிவிக்கணும்ல. அதை எப்படி தெரிவிப்பாங்க அப்படின்னா, அதுக்கு தான் இந்த கொடி ஏற்றுவாங்க. அதாவது கோயிலுக்குள்ள முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கொடிமரம் நீ போய் பார்த்துருந்தேன்னா தெரியும். அப்படியே தங்கத்திலே அதுக்கு மேலே வந்து இது பண்ணியிருப்பாங்க, கவர் பண்ணியிருப்பாங்க. சிவபெருமான் வரக்கூடிய அந்த ரிஷப வாகனத்தினுடைய அந்த படம் அதை அப்படியே மேலே ஏற்றுவாங்க. ஏற்றியாச்சுன்னா என்ன அர்த்தம்? திருவிழா தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். அந்த காலத்தில் ஊர் மக்களுக்கு இதெல்லாம் சொல்றதுக்காக கோயிலில் இப்படி கொடி ஏற்றுறது வழக்கம். இதுக்கு பேர் தான் கொடியேற்றம்னு பேர். நல்லா சாமி கும்பிட்டுக்கோ, நல்லா படிப்பு வரணும், நிறையா சாதனைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கோ. ஏன்னா மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. வணக்கம். பழமையும் பெருமையும் மிக்க மதுரை மாநகரத்தினுடைய பெருமைகளில் ஒன்று நம் சித்திரை திருவிழா. இந்த சித்திரை திருவிழா ஐம்பெரும் காப்பியங்களில் காணப்படுகின்ற சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் கூறப்படுகின்ற இந்திர விழாவினுடைய அந்த தொடர்ச்சியோ என்ற ஒரு எண்ணமும் வரலாற்று அறிஞர்களுக்கு உண்டு. ஏனென்றால் இந்திர விழா சித்திர மாதத்தில் தான் கொண்டாடப்பட்டிருக்கிறது. தமிழ் வருடப்பிறப்பின் தொடக்கத்தில் தொடங்குகின்ற இந்த விழா மிக புகழ்பெற்ற, உலக புகழ்பெற்ற விழா. ஏனென்றால் யாரும் அழைக்காமலே மக்கள் கூடுகின்ற திருவிழாதான் உலகில் சிறந்த திருவிழா. அப்படியான பெருமை நம் சித்திரை திருவிழாவுக்கு உண்டு. ஆற்றங்கரை நாகரிகத்தில் இன்றைக்கும் மொழி மாறாமல் மரபுகள் மாறாமல் இருக்கின்ற பெருமை மதுரைக்கு உண்டு. இங்கு மீனாட்சி ஆட்சி செய்கிறாள். பெண்ணரசி ஆளுகின்ற ஊர் இந்த ஊர். இந்த பெண்ணரசியோடு சேர்ந்து சொக்கநாதரும் ஆட்சி செய்கிறார். இந்த பெண்ணரசினுடைய பெருமையையும் அவள் பிறந்த வரலாற்றையும், அவள் எப்படி இளவரசியாகவும் பிறகு பட்டத்தரசியாகவும் மாறினால், அவளை மணந்த சொக்கநாதர் எப்படி அவளோடு இருந்து மதுரையை ஆட்சி செய்தார், பிறகு அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் என்ன என்ற அத்தனையும் கூறுகின்ற திருநாள் தான் சித்திரை திருநாள். இது ஒரு காலத்தில் தை மாதத்தில் நடந்ததாகவும், தேர் இழுக்கின்ற அந்த திருவிழாவின் போது அதை இழுக்கின்ற வீரர்கள், மறவர்கள், உழவர்கள், வேளாண் பெருமக்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் விழாவுக்கு வருகை தராமல் இருக்க திருமலை மன்னர் யோசித்து காரணம் என்ன என்று மந்திரிமாரை கேட்க, மாடு கட்டி போரடித்தால் மாளாத சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை ஆதலால் இந்த வேளாண்மை வேலைகள் முடியவில்லை, அவர்களெல்லாம் அங்கிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எப்போது முடியும் என்று கேட்க, அவர்கள் சித்திரை மாதத்தில் ஓய்வாக இருப்பார்கள் என்று சொன்னவுடன் சரி திருவிழாவை சித்திரையில் வைப்போம் என்று திருமலை மன்னர் முடிவு செய்கிறார். சித்திரை திருவிழா தொடங்குகிறது 500 ஆண்டுகளுக்கு முன்பாக. இந்த முதல் நாள் நிகழ்ச்சி எப்படி தொடங்கும் என்றால் கொடியேற்றத்தோடு தொடங்கும். கொடி என்பது என்ன என்றால் மன்னர்களுக்கும் இறைவனுக்குமான தசாங்கமாக சொல்லப்படுகின்ற 10 கூறுகள். அதில் ஒன்று கொடி. கொடி, குதிரை, யானை, அதே போல சின்னம் என்று அத்தனையும் கொண்டு தசாங்கம் என்று பெயரிட்டிருப்பார்கள். அதிலே ஒன்றுதான் இந்த கொடி. இந்த கொடி ரிஷப உருவத்தோடு காணப்படும். அதாவது எம்பெருமான் ரிஷப வாகன ரூபனாக வருவான். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன்மதி சூடி என்கிறார் திருஞான சம்பந்தர். அதன்படி அந்த ரிஷப கொடியை ஏற்றுவார்கள். கொடியேறுவது எதற்காக என்றால் விழா தொடங்கிவிட்டது என்று பொருள். கிராமங்களிலே செவ்வாய் சாட்டுவாங்க, கொடியேறும், முரசறிவிப்பாங்க. இந்த கொடி எதுக்குன்னா, இந்த கொடி மேலே போகிற போது பார்த்தவர்கள் விழா தொடங்கிவிட்டது என்று புரிந்து கொள்வார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், கொடியேற்றம் தொடங்கிவிட்டால் பிறகு ஊரை விட்டு வெளியே செல்ல வேண்டாம், கொடி தடை உண்டு என்றும் சொல்லுவார்கள்.
கொடிக்கவி என்றே நம்முடைய சைவ சித்தாந்த நூல்களில் ஒன்று இருக்கிறது, கொடியேறுகின்ற அந்த நிகழ்வை. அப்படி அதிலே போடப்பட்டிருக்கின்ற ரிஷபம்தான் பதி பசு பாசம் என்பதிலே அந்த பசுவாகிய உயிரை குறிப்பது. ஆன்மாவை கடையேற்றம் செய்வதற்காக எம்பெருமான் நமக்கு அந்த விடையின் ரூபத்தின் மூலமாக காட்சி தருகிறார். அந்த ரிஷப கொடி ஏறுகிறது. 29/4/2025 அன்றைக்கு கொடியேறுகிற நிகழ்ச்சி நடைபெறும். பிறகு வீதி விழா தொடங்கும். அன்றைக்கு இரவு எம்பெருமான் எம்பெருமாட்டி 2 பேரும் பிரியாவிடையோடு கற்பக விருட்ச வாகனத்திலே வருவார்கள். கற்பக விருட்சம் என்பது என்ன என்றால், கேட்டதை தருகின்ற அட்சய பாத்திரம், கற்பக விருட்சம், காமதேனு என்று பல உண்டு. அவற்றிலே கற்பக விருட்சமாக அந்த வடிவம் காட்சி தரும். அதிலே அவர்கள் உலா வருவார்கள். அதே போல மீனாட்சி அம்மையும் சிம்ம வாகனத்தில் உலா வருவார். இவ்வாறாக காலையிலே கொடியேற்றமும் இரவு வீதி உலா வருகின்ற நிகழ்வும் நிகழ இருக்கிறது. இந்த நிகழ்வோடு விழா தொடங்குகிறது. இப்படி சித்திரை திருவிழா கொடியேற்றம் என்று தொடங்குகின்ற விழா தேரோடு முடிவடையும். இது வைகையின் தெற்கு கரையிலே நடக்கின்ற விழா. இதோ விழா தொடங்கிவிட்டது. அத்தனை பேரும் திருவிழாவை காணவும் எம்பெருமானின் அருளை பெறவும் தயாராகுங்கள். சித்திரை திருவிழாவை தொடர்ந்து நாம் வர்ணிப்போம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.